பழனி முருகர் கோவிலின் காவடி உருவான கதை பற்றி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அகஸ்திய முனிவர் தனது சீடரான இடும்பனுக்கு இமயமலையிலிருந்து தெற்கே உள்ள 2 மலைகளை எடுக்குமாறு கட்டளையிட்டார் என்று புராணம் கூறுகிறது. இடும்பன் 2 மலைகளையும் ஒரு குச்சியின் இரு முனைகளிலும் சமணம் செய்தான். இது பக்தர்கள் முருகனுக்கு எடுத்துச் செல்லும் காவடியாக முடிந்தது. இடும்பன் பழனிக்கு மலைகளை தூக்கிச் சென்று கொண்டிருக்கும் போது களைத்து போய் ஓய்வெடுக்க முடிவு செய்து 2 மலைகளையும் இறக்கினான். சிறிது நேரம் கழித்து இடும்பன் மலையை தூக்க முடிவு செய்தபோது அவரால் அதை தூக்க முடியவில்லை. அப்போது அவர் அருகில் உள்ள குன்றின் மேல் ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதை கண்டுபிடித்தார். அப்போது முருகன் இடும்பன் முன் தோன்றி இப்போது மலைகள் தனக்கு சொந்தமாக இருப்பதாக கூறினார். இடும்பன் அதற்கு உடன்படவில்லை. அவர்களுக்குள் போர் மூண்டது. அப்போது மரண ஆசையாக காவடி ஏந்தி பழனிக்கு நடைப்பயணம் மேற்கொள்பவருக்கு அவர்கள் விரும்பியதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறினார். இடும்பனின் விருப்பத்திற்கு முருகனும்